ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி திரிபாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. வீட்டிலையே டேஸ்டியான திரிபாகம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், முந்திரி பருப்பு 1 கப், சர்க்கரை 1/2 கப், நெய் 3/4 கப், குங்குமப்பூ கொஞ்சம், காய்ச்சின பால் 2 கப். ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சா போதும். கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருக்கிற குங்குமப்பூவில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஊற விட்டுக்கோங்க. குங்குமப்பூவை பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஆயில் எதுவும் சேர்க்காம நம்ம சலிச்ச கடலை மாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்த கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கட்டி எதுவும் சேர்க்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சே கலக்கிக்கோங்க, அப்போ தான் கட்டி எதுவும் சேராது. இந்த பதத்துக்கு கடலை மாவையும் பாலையும் கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணவுமே திக்காக ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல கட்டியாகாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். ஜீனி மெல்ட்டாக நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நாம் ஜீனி சேர்த்து கிளறும் போதே கட்டி சேர ஆரம்பிக்கும். அது சேர விடாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குங்குமப்பூ பாலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வீட்டிலையே டேஸ்டியான திரிபாகம் ரெடி. இந்த ஸ்வீட் ரெசிபி திரிபாகம் திருநெல்வேலியில் தீபாவளிக்கு எல்லாரும் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, மாசி திருவிழாவில் திருச்செந்தூர் முருகனுக்கு திரிபாகத்தை நெய்வேத்தியமாக வைப்பாங்க. இந்த திரிபாகம் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பாதாம் அல்வா ஃபீல் கொடுக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.